வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் மரணமடைந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 காவலர்களில் 5 பேரை கைது செய்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. சிவகங்கை திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் மரணமடைந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்களுக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல். திருபுவனம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவு. திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரம். போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயலும் போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக எஃப்ஐஆரில் அதிர்ச்சி தகவல். திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. திருபுவனம் லாக்அப் கொலை சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்துவிட்டு திரும்பிய நீதிபதியின் காரை வழிமறித்த மக்கள். அஜித்குமார் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். சிவகங்கை மடப்புறத்தில் அடித்துக் கொல்லப்பட்ட நபர் என்ன தீவிரவாதியா? அவரை ஏன் தூக்கி சென்று அடித்து கொலை செய்தீர்கள்? காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் நடைபெறும் காவல் நிலைய மரணங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் முதல்வரின் வேலையா? காவல்துறை பாதுகாப்புடன் திமுக கொடி கட்டிய வாகனத்தில் அஜித்குமாரின் உறவினர்கள் அழைத்து செல்லப்பட்டது ஏன் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி. தமிழகத்தில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை. குடிசை குறுந்தொழில் நுகர்வோர் விசைத்தறி நுகர்வோர்களுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை எனவும் அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்த 3.16% மிகாமல் மின்கட்டணம் உயர்வு. மின்வாரியத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இன்று முதல் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை திட்ட பயணம் தொடக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமனத்திற்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் விநியோகம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூலை 17ஆம் தேதி கடைசி நாள் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கும் திட்டம் இன்று முதல் 5 நாட்களுக்கு சோதனை முறையில் செயல்படுத்த திட்டம். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை 297 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. வேங்கை வயல் பிரச்சனையில் பாஜக எடுத்த நடவடிக்கை என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி. இன்று முதல் ஐஆர்சிடிசி இணையதளம் அல்லது செயலியில் தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம். பயணிகள் விரைந்து ஆதார் அட்டையை இணைக்க தெற்கு ரயில்வே வலியுறுத்தல். நாடு முழுவதும் விரைவு ரயில்களில் இன்று முதல் டிக்கெட் கட்டணம் உயர்வு. ஏசி இல்லாத ரயில்களில் கிலோமீட்டர் ஒன்றுக்கு 1 பைசாவும், ஏசி ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் உயர்த்தப்படுகிறது.
ரயில் கட்டண உயர்வை ரயில்வே வாரியம் திரும்பப் பெற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 6க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் தந்தை ஆர்டிஓ விசாரணைக்கு ஆஜர். தன் மகளை சித்திரவதை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என கண்ணீர் மல்க பேட்டி. திருப்பூர் இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகி உட்பட 3 பேர் கைது. கட்சி பிரச்சனையில் கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். புதுக்கோட்டை அருகே குடிசை வீடுகளில் பயங்கர தீ விபத்து. 6க்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் தீயில் எரிந்து சேதம். நாமக்கல்லில் திட்டமிட்டபடி இன்று முதல் தனியார் உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு உணவு வழங்கப்படாது. கமிஷன் வேறுபாடு மற்றும் மறைமுக கட்டணத்தால் தொழில் பாதிக்கப்படுவதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. திருவள்ளூர் அருகே தீபாவளி சீட்டு என்ற பெயரில் சுமார் 15 கோடி ரூபாய் வரை மோசடி. மோசடி நபரின் வீட்டின் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் குவிந்து போராட்டம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட யாகசாலை இரவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தங்க நிறத்தில் ஜொலிப்பு. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 57 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1823 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக VP ராமலிங்கம் பொறுப்பேற்பு. தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்பு. எய்ம்ஸ் இந்தியாவில் சுகாதாரத்தின் உச்சத்தை பிரதிபலிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். பிரதமர் மோடி 8 நாள் அரசுமுறை பயணமாக நாளை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் கானா, அர்ஜென்டினா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு செல்கிறார். மணிப்பூரில் பழிக்கு பழியாக குக்கி பயங்கரவாத தலைவர் சுட்டுக்கொலை. பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் போலீசார் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தகர்க்கப்பட்ட தீவிரவாத மையங்கள். துல்லியமான புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியீடு. கடந்த 2024-25 ஆண்டில் இதுவரை இல்லாத அளவில் 22.8 லட்சம் கோடியை எட்டிய GST வருவாய் முந்தைய ஆண்டை விட 9.4% வளர்ச்சியை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல். கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக SC பிரிவினர் ஆர்ப்பாட்டம். போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தியதால் போலீசாருடன் கடும் வாக்குவாதம். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் பாதிப்பு.
குஜராத்தின் கண்ட்லா துறைமுகத்திலிருந்து ஓமன் நோக்கி சென்ற எண்ணெய் கப்பலில் தீ விபத்து. இந்திய மாலுமிகள் 14 பேர் உட்பட கப்பல் பணியாளர்கள் பத்திரமாக மீட்பு. டெல்லியில் ரகசிய கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 94,000 சிகரெட்டுகள் பறிமுதல். கடத்தல் கும்பலை சேர்ந்த 2 கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. காசாவின் ஜைடுன் பகுதியில் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல். தாக்குதலில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் 935 பேர் உயிரிழப்பு. ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டம். சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி ஈரானுக்குள் நுழைய தடை. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அறிவிப்பு. நியூசிலாந்தை புரட்டி போட்ட கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். சீனாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய கடை வீதிகள், குடியிருப்பு பகுதிகள். வெள்ள பாதிப்புகளை சீர் செய்யும் பணிகளில் மீட்பு படையினருடன் கைகோர்த்த பொதுமக்கள். இத்தாலியில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீயால் பொதுமக்கள் கடும் அவதி. பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். இத்தாலி, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பம். வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்கும் மக்கள்.